ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் பேசுகிறது ரொம்ப ஈஸியாகிடும். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போது வீட்டிற்கு வந்து விட்டேன். ஐ ஜஸ்ட் காட் ஹோம். ஐ ஜஸ்ட் காட் ஹோம். இப்போது தான் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களை மீண்டும் அழைக்கிறேன். ஐ வில் கால் யூ அகெயின். ஐ வில் கால் யூ அகெயின். அப்புறம் திரும்ப கால் பண்ணுறேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எனக்கு மிகவும் பிடித்த பாடல். திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங். திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங். ரொம்ப பிடிச்ச சாங்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மிகவும் திறமையாக செய்தீர்கள். யூ டிட் இட் பிரில்லியன்ட்லி. யூ டிட் இட் பிரில்லியன்ட்லி. யாரையாவது செம்மையா பண்ணீங்கன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இதை உடனே செய்கிறேன். ஐ வில் டூ இட் ரைட் அவே. ஐ வில் டூ இட் ரைட் அவே. இப்போவே பண்ணுறேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சொன்னது சரியாக இருக்கிறது. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். அவங்க சொன்னது சரின்னு ஒத்துக்கும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இன்று சீக்கிரம் தூங்கப் போகிறேன். ஐ எம் கோயிங் டு பெட் இயர்லி டுடே. ஐ எம் கோயிங் டு பெட் இயர்லி டுடே. சீக்கிரமாக தூங்க போகிறேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எனக்கு நிறைய தைரியம் கொடுத்தது. திஸ் கேவ் மீ கான்ஃபிடென்ஸ். திஸ் கேவ் மீ கான்ஃபிடென்ஸ். இதனால் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சுன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்காக காத்திருப்பேன். ஐ வில் வெயிட் ஃபார் யூ. ஐ வில் வெயிட் ஃபார் யூ. வெயிட் பண்ணுறேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்று எல்லாமே திட்டமிட்டபடி நடந்தது. எவ்ரிதிங் வென்ட் as planned டுடே. எவ்ரிதிங் வென்ட் as planned டுடே. பிளான் பண்ணி எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதை இன்னும் முடிக்கவில்லை. ஐ ஹவ் நாட் ஃபினிஷ்ட் இட் yet. ஐ ஹவ் நாட் ஃபினிஷ்ட் இட் yet. இன்னும் ஃபினிஷ் பண்ணலன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்னை எப்போது அழைப்பீர்கள். வென் வில் யூ கால் மீ. வென் வில் யூ கால் மீ. எப்போ கால் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இதை தினமும் செய்கிறேன். ஐ டூ திஸ் எவ்ரிடே. ஐ டூ திஸ் எவ்ரிடே. ஒரு விஷயத்தை டெய்லி பண்ணுறேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப எளிது. இட்ஸ் ஸோ ஈஸி. இட்ஸ் ஸோ ஈஸி. ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களை நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ. யார் மேலேயா நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எனக்காக காத்திருக்க வேண்டாம். டோன்ட் வெயிட் ஃபார் மீ. டோன்ட் வெயிட் ஃபார் மீ. எனக்காக வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் தாமதமாக வருவேன். ஐ வில் பி லிட்டில் லேட். ஐ வில் பி a லிட்டில் லேட். லேட்டாக வருவேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அருமையான வேலை செய்தீர்கள். யூ டிட் an excellent job. யூ டிட் an excellent job. ஒர்க் நல்லா பண்ணீங்கன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு இப்போது நேரம் இருக்கிறது. ஐ ஹாவ் டைம் நவ். ஐ ஹாவ் டைம் நவ். எனக்கு நேரம் இருக்குன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதை மறுபடியும் சரி பார்க்கிறேன். ஐ வில் செக் இட் அகெயின். ஐ வில் செக் இட் அகெயின். இன்னொரு தடவை செக் பண்ணுறேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்லுவது சரிதான். யூ ஆர் ரைட். யூ ஆர் ரைட். அவங்க சொல்கிறது சரின்னு ஒத்துக்கும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் யூ. டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது மிகவும் முக்கியமான விஷயம். திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஐ எம் திங்கிங் அபவுட் இட். ஐ எம் திங்கிங் அபவுட் இட். இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அமைதியாக இருங்கள். ப்ளீஸ் ஸ்டே காம். ப்ளீஸ் ஸ்டே காம். டென்ஷன் ஆகாமல் காமாக இருக்க சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களை முழுமையாக புரிந்து கொண்டேன். ஐ அண்டர்ஸ்டுட் யூ கம்ப்ளீட்லி. ஐ அண்டர்ஸ்டுட் யூ கம்ப்ளீட்லி. நீங்கள் சொல்ல வந்தது முழுசாக புரிஞ்சதுன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த யோசனை மிகவும் பிடித்திருக்கிறது. ஐ ரியலி லைக் திஸ் ஐடியா. ஐ ரியலி லைக் திஸ் ஐடியா. ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். டேக் யுவர் டைம். டேக் யுவர் டைம்.
அவசரம் இல்ல, மெதுவா பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன். ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ. ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ. சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. திஸ் கிவ்ஸ் மீ கான்ஃபிடன்ஸ். திஸ் கிவ்ஸ் மீ கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதை மறக்க விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபர்கெட் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபர்கெட் இட். மறக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் மிகவும் பொறுமையானவர். யூ ஆர் வெரி பேஷண்ட். யூ ஆர் வெரி பேஷண்ட். பொறுமையாக இருக்கவங்கள அப்ரிஷியேட் பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இப்போது நிம்மதியாக இருக்கிறேன். ஐம் ஃபீலிங் பெட்டர் நவ். ஐம் ஃபீலிங் பெட்டர் நவ். இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது நான் தேடியது தான். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். இதுதான் வேணும்னு தேடிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறேன். ஐ லேர்ன் எ லாட் ஃப்ரம் யூ. ஐ லேர்ன் எ லாட் ஃப்ரம் யூ. உங்களை பார்த்து நிறையா கற்றுக்கிறேன்னு சொல்லும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. There is no nothing to worry about. There is no nothing to worry about. கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கான்னு சொல்லும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது உண்மையில் நல்ல செய்தி. தட்ஸ் ரியலி குட் நியூஸ். தட்ஸ் ரியலி குட் நியூஸ். நல்ல நியூஸ் கேட்டப்போ இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இதை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஐ வில் நெவர் கிவ் அப். ஐ வில் நெவர் கிவ் அப். எந்த சூழ்நிலையிலையும் முயற்சியை விட மாட்டேன்னு சொல்லும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்கள் கருத்தை மதிக்கிறேன். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன். மற்றவங்களுடைய ஒப்பீனியனை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சரியான முடிவை எடுத்துள்ளீர்கள். யூ ஹாவ் மேட் த ரைட் டிசிஷன். யூ ஹாவ் மேட் த ரைட் டிசிஷன். நல்ல டெசிஷன் எடுத்தீங்கன்னு பாராட்டும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதை பற்றி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஒரு நல்ல விஷயம் நடந்தால் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள். கீப் மூவிங் ஃபார்வர்ட். கீப் மூவிங் ஃபார்வர்ட். யாரையாவது மோட்டிவேட் பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு எப்போதும் உதவுவேன். ஐ வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. ஐ வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. எப்பவும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. திஸ் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. திஸ் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களை மீண்டும் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். ஐ காண்ட் வெயிட் டு see you again. ஐ காண்ட் வெயிட் டு see you again. மறுபடியும் மீட் பண்ண ரொம்ப ஆவலாக இருக்கேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம்.